சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசியும் செய்ய முடியாத செயலாம் இந்த சிரிப்பு. கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு சிரிப்புகளை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தினார். ஒரு ஆணவ சிரிப்பு எப்படி இருக்கும், அகங்கார சிரிப்பு எப்படி இருக்கும், சங்கீத சிரிப்பு எப்படி இருக்கும், இப்படி சிரிப்பிலே பல வகை உண்டு. நகைச்சுவை அப்படின்னா தங்க விலை குறைஞ்சிருச்சுன்னு கழுத்தில் போட்டிருக்கிற நகையை எடுத்து சுவைக்கக்கூடாது, அது பாவம், அது செய்யக்கூடாது. நிர்மாலிய தோஷம் தங்கத்துக்கு கிடையாது. ஆனால் இது நகைச்சுவை. தொல்காப்பியர் சொல்லுகின்ற ஒன்பான் சுவைகளிலே நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்பன்பர். நகைச்சுவை என்பது ஒரு மெய்ப்பாடு. 8 வகை மெய்ப்பாடுல நகைச்சுவை என்பது உண்டு. சிரிக்கணும். சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுதும் இருட்டாக மாறிவிடும்னா, அப்படி உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு தான் ஒரு அருமையான பட்டிமன்றம். நகைச்சுவை பெரிதும் நடப்பது வீட்டிலா வெளியிலா? வீட்டில் நகைச்சுவை நடக்குதா, வெளியில் நடக்குதா? நகைச்சுவைனா என்ன? சிரிக்கணும். அது எப்படி பிறக்குமா? எல்லல், இளமை, பேதமை, மடமை, இந்த 4 விதத்தில் தான் நகைச்சுவை பிறக்குமா. அதுக்கு ஒரு இலக்கணம் கொடுத்துட்டாங்க. சும்மா குண்டக்க மண்டக்க சிரிக்கிறதெல்லாம் கூடாது. சில பேர் சொன்னால் டுமீல்னு சிரிப்பாருங்க அவருன்பா. சில பேர் சொன்ன குபீர்னு சிரிக்கிறாருங்க அப்படின்பா. குபீரு டும்மீலு. இப்போ நம்ம கீழே விழுகிறோம் பார்த்தீங்களா, விழுந்தோடனே எந்திரிச்சோன்னு என்ன தெரியுமா செய்வோம்? சுற்றி முற்றி தான் பார்ப்போம். ஏன் தெரியுமா? எவனாவது பார்த்துட்டா என்ன சொல்லுவேன்? அன்னைக்கு இப்படி தான் போத்தி டுமீல்னு விழுந்தாருன்பான், மடார்னு விழுந்தாருன்பான், டமார்னு விழுந்தாருன்பான். இப்படி சொல்லிடுவானேன்னு தான் எல்லாரும் பயப்படுறோம். அப்போ சிரிப்பு பிறரை எள்ளி நகையாடுகிற பொழுது வருகிறது. பிறர் அறியாமையை கிண்டல் செய்கிற பொழுது வருகிறது. அவருடைய மடத்தனத்தை நினைச்சா சிரிப்பு வருது. சபாபதினு ஒரு படம் வந்துச்சு, எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அதில் ராமச்சந்திரன் இருப்பார். அந்த சபாபதி வேலைக்காரன், அவன்கிட்ட 2 நாலனா கொடுப்பார். கொடுத்துட்டு 2 பொருளை வாங்கிட்டு சொல்லுவார். அவர் போவார். போயிட்டு வேகமாக ஓடியாந்து இந்த 4 நாளுக்கு என்ன வாங்க, இந்த 4 நாளுக்கு என்ன வாங்கன்பார். 2 நாளனாவும் ஒன்று தாண்டா போடா அப்படின்பார். அவனுக்கு அது தெரியாது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது 2 காசு ஒரே காசுங்கிறது தெரியாது. அவனுடைய இயலாமை. அங்கே சபாபதி தான் முழு நீள ஒரு நகைச்சுவை காவியமாக வந்துச்சு. அப்படி நகைச்சுவை எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது வீட்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 3 பேர். யாருப்பா? வெளியில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு 3 பேர். இவங்க 3 பேர் வெளியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வெளியில் தான் நகைச்சுவை இருக்குது. அட்டே அப்போ எவ்வளோ சிரிக்கிறோம் தெரியுமா? சரவணன் சொல்கிறார், பள்ளிக்கூடத்தில் தெளிவோ சிரிப்பு தான், பையன் சிந்திக்கும் போதே சிரிப்பு தான் அப்படின்னு சரவணன் சொல்ல வர்றாரு. அதே போல் சரவணன் மஞ்சம்பட்டி மைனரு, கணித ஆசிரியர், அரசு பள்ளியில் இருக்கிறாரு. அடுத்து வரவர் வாத்தியார் தான். பசங்கள் மத்தியில் எவ்வளவு சிரிப்பு இருக்குது தெரியுமா? சொல்கிறதுக்காக வர்றாரு. CUIA பதின்ம மேல்நிலை பள்ளியினுடைய இயற்பியல் ஆசிரியர் ராஜ் சத்தியன் அவர். நாங்கள் ஒரு பேரை சேர்த்துக்கிறோம், ராஜ் சத்தியன். அடுத்து அவர் எங்கள் நீதித்துறையில் நாங்கள் சிரிக்காத சிரிப்பா, அடே அப்பா ஒவ்வொருத்தனும் பார்க்குற அப்படியே பரிதாபமாக நிற்பான். ஜட்ஜி வந்து அதை ஏதாவது சொல்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அதை பார்த்து பார்த்து நாங்கள் சிரிக்கிறோம்னு சொல்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி வந்திருக்கிறார். இவங்க 3 பேரும் வெளியில் தான். இவர் என் வீட்டுக்காரமாகவே எனக்கு சிரிப்பு தாங்க. நிப்பாட்டி வச்சு நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்தமாவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக செல்லம்பட்டி தந்த சொக்கத்தங்கம் கவிஞர் போத்திராஜன், மதுரை இலக்கிய பேரவை செயலாளர் சொல்லி வைக்கணும். அவருக்கு பக்கத்தில் ரொம்ப அருமையாக உட்கார்ந்துருக்கிறார். ரயில்வே துறையில் பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய திரு துரைப்பாண்டியன் வந்திருக்கிறார். அந்த அணியில் அணி சேர்க்கிற மாதிரி இளம் புயல், ஆமாம், அருண் வந்திருக்கிறார், அருண் குமார். இவங்க 3 பேரும் வீட்டில் தான் நகைச்சுவை. இப்போ நம்ம எல்லாரும் சிரிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நகைச்சுவை உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகர்னு தனியாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஹீரோக்களே நகைச்சுவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 6 ஹீரோக்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ
இப்போ நான் தான் டம்மி பீஸ், நான் தான் ஜோக்கர், நான் எல்லாத்துக்கும் மண்டையாட்டி சிரிக்க போகிறேன். அப்போ நகைச்சுவை பெரிதும் மிளறுவது வீட்டிலா வெளியிலா? வெளியில தாங்க. ஏன்னா வெளியில் இருந்துட்டு தான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போகணும். வெளியில தான் சொல்றதுக்காக இதோ வருகிறார் மஞ்சம்பட்டி மைனர் கவிஞர் சரவணன். அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பு என்பது கோபத்துக்கும் விரக்திக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மாற்றுப்படுத்தி நேர்வழிப்படுத்தி சமநிலைக்கு கொண்டு வர பயன்படக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த சிரிப்பு வெளியில்தான் அதிகம் இருக்கிறது, வீட்டை விட வெளியில்தான் அதிகமாக இருக்கிறது என்று பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த பள்ளியில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில தான் நிறைய நகைச்சுவை உணர்வுகள் நிறைய இருக்கும். ஆமா, ஒரு அறிவியல் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். சரி, பாடம் நடத்திட்டு நோட்டை வாங்கி பார்த்துருக்கிறார். என்னடா படம் வரைய சொன்னனே ஒண்ணுமே இல்லையே. ஐயா நீங்க தானே ஐயா சொன்னீங்க, அமீபா கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்களே ஐயா, பேப்பரா பாருங்க ஐயா, கண்ணுக்கு தெரியாம வரைஞ்சிருக்கேன் ஐயா, கண்ணுக்கு தெரியாத வெறும் பேப்பர் வரையாமலே வரைஞ்சேன்னு சொல்லி காட்டுறேன். ஒரு செல் உயிரி, ஒரு செல் அது அங்க செல்லாமலே இருக்கு. இப்படி ஒரு நகைச்சுவை. அப்புறம் ஐயா ஒரு பையன் காதலிக்கு கவிதை சொல்றான். சரி, வானத்தையும் நிலாவையும் பிரிப்பது அமாவாசை, உன்னையும் என்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை. நல்லா இருக்கானே. ஆமா, அம்மா ஆசைப்படுறாங்களாம், இவன் ஆசையை அவன் சொல்றதுக்கு இந்த கவிதையை பயன்படுத்துறான். இது நகைச்சுவை சொல்லி அந்த பொண்ணை திரும்பி பார்க்க வைக்கிறான். சொல்லதான் பிடிக்கிறது. அப்புறம் ஒருத்த வேகமா ஓடி வந்துட்டு இருந்தான் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து. என்னப்பா இவ்வளவு பதட்டமா வந்துகிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் போனவன் இவ்வளவு பதட்டமா வந்துகிட்டு இருக்கிறியேன்னு கேட்டாங்க. நர்ஸ் வந்து பயப்படாதீங்க, இதுதான் முதல் ஆப்ரேஷன், ரொம்ப சின்ன ஆப்ரேஷன் தான், உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, அதை பற்றி எந்த கவலையும் படாத அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் ஓடி வந்துட்டேன். என்னப்பா நர்ஸு சொன்னதுக்கு இது கோவப்பட்டு வரலாமா? ஆமாங்க, அவங்க சொன்னது எனக்கு பயமாயிருச்சு, அதனால் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் அந்த பேஷண்ட் சொல்கிறாப்புல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நர்ஸ் என்னையை பார்த்து சொல்லலைங்க, டாக்டரை பார்த்து சொன்னாங்க, அதனால் நான் பயம் வந்துடுச்சு, அதனால் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நகைச்சுவை நிறைய இடங்கள சொல்லலாம். பிக்கப்புக்கும் செக்கப்புக்கும் என்ன வித்தியாசம்? பிக்கப்பு செக்கப்பு. நர்ஸு நம்ம கையை பிடிச்சு பார்த்தா அது செக்கப்பு, பேஷண்ட் நம்மனா உடனே நான் இல்ல அருண் மாதிரி இருக்க பேஷண்ட் அருண் மாதிரி இருக்க பேஷண்ட் நர்ஸ் கையை பிடிச்சு செக் பண்ணி பார்த்தா அது செக்கப். அருண் நர்ஸ் கையை பிடிச்சு பிக்கப் செக் பண்ணா அது பிக்கப். இது மாதிரி நகைச்சுவை வெளியிடங்களில் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் குடும்பத்தில் நகைச்சுவை என்பது இருக்கும். அது சில சமயங்களில் உறவுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் பொழுது பெரியவர்களிடம் நான் பணிவாகவும் பண்பாகவும் நடந்து கொள்வது என்பதால் வார்த்தைகளை நாம் அதிகமாக சுருக்கி பேசுவோம் என்று கூறி, வீட்டிலே இருப்பதை காட்டிலும் வெளியிடங்களில் நண்பர்களிடமும் வெளி வட்டார அலுவலக தொடர்பு இடங்களிலும் இயற்கையாகவே நகைச்சுவை நிறைவாக காணப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சரவணன் சொன்னாரு. நகைச்சுவைக்கு செக்கப்பு பிக்கப்பு நல்லா தானே இருக்கு. நகைச்சுவை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து கால ஓட்டத்தில் ரொம்ப மாறி போச்சு. இயல்பா இருக்கணும். அமாவாசைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்போ வெளியில பார்க்கிற பார்வைகளே தான் நகைச்சுவை இருக்கிறது. அதனால நகைச்சுவை வெளியில தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் இல்லாத நகைச்சுவையா? எப்பயுமே தமிழ் ஆசிரியர்களுக்கு சிரிப்பு எப்போ வரும்னா பேப்பர் திருத்தும் போது தான் வரும். ஒரு பையன் எழுதியிருக்கான், பண்டியன் சேலைக்குள் புகுந்தான்னு எழுதியிருக்கான். அவர் வாத்தியாருக்கு ஒன்றும் புரியல, என்னடா எழுதியிருக்கிறேன்னா எங்க துணக்கால போடணுமோ அங்க துணக்கால போடல. பாண்டியன் சோலைக்குள் புகுந்தான்றத பண்டியன் சேலைக்குள் புகுந்தான்னு எழுதியிருக்கான். எவ்வளவு நகைச்சுவை இருக்கு, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. இதை மறுக்கணும்னா வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி போத்திராஜன் வராரு. வாங்க, எல்லாத்துக்கும் வணக்கம்கோ. இப்படி நம்ம வீட்டில் செஞ்சாத்தான் அது காமெடி. நீ ஓமா ரோட்ல வெளியில எல்லாத்துக்கும் வணக்கம் போன்னு வச்சுக்க, ஆஹா உனக்கு என்ன ஆகி போச்சுடான்றியான். ஆக நகைச்சுவை என்பது வீட்டில் தான், வெளியில இல்லை அப்படி சொல்ல வந்திருக்கோங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி நகைச்சுவையாக தான் இருக்கும். சில சமயங்களில் நம்ம தனியா சிரிச்சா அதை பைத்தியம்ன்றான். சரி, சிரிக்கும் போது நீ கூட்டத்தை சிரிக்கணும். ஆக வீட்டுக்குள்ள நீ கூட்டமா சிரிச்சாதான் அது நகைச்சுவை.
இந்த நகைச்சுவையில் என்னுடைய அனுபவத்தில் நான் பொண்ணு பார்க்க போயிருக்கேன். சரி. என்னுடைய வருங்கால மனைவி டீ கொண்டு வர்றாங்க. நான் இப்போ சொன்னேன், நான் பூட்டி வருதுன்னு. என்னடா நான் பாட்டியை பார்த்தனா பூட்டி வருதுன்றேனே, ஒரு பூ டீ கொண்டு வருது பாருங்க. என்ன ஒரு பூ டீ கொண்டு வருது அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு மாமனாரு. ஆஹா, கொடுத்தா இவர் தாண்ட பொண்ணை குடிப்பேன்னு சொன்னாரு. கல்யாணம் முடிச்சேன்னா, கல்யாணம் முடிச்ச முதல் ராத்திரி நான் உள்ளே போலங்க, சேலை எடுத்து வந்திருக்காங்க வீட்டுல, எங்க அம்மா எடுத்து வந்திருந்தாங்க. சரி. சேலையை பார்த்துட்டு கேட்டேன் என் பொண்டாட்டி, சேலையை பாருங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன் நல்லா இருக்கு அப்படின்னு. கங்குன்னு தூக்கி போட்டாங்க. உங்க அம்மா கொடுத்த சேலை நல்லா இல்லையா அப்படின்னு. நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன்னா, நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்படி குபீர்னு வீடே சிரிப்புங்க, அடிச்சு வீடு சிரிச்சு விழுந்தாங்க பாத்துங்க. அப்படி உள்ள போயிட்டா பொண்டாட்டி, குளிக்க போயிட்டா. எங்க அம்மா வந்தாங்க. டே வாடா, என் பேரை சொல்லி, டே தம்பி வாடா, இதை கொட்டி அடுப்புல போடுறோம். நாங்க கையில அறுத்து இருந்தாங்க, வாங்கிட்டே போய் அடுப்புக்குள்ள போட்டேன். டே அடுப்புல போடுறேன்னா அடுப்புக்குள்ள போட்டு விட்டேன். அடுப்புல சட்டி இருந்துச்சு, அதுல போடல. நீ என்னமா சொன்ன? அடுப்புல போட்டேன். அவங்க அருகிறதா சிரிக்கிறதா தெரியல. ஏன்னா அதே பாட்டி வந்தாங்க. என் பாட்டி, டே உன் காலை கூறா அப்படின்னாங்க. போ பாட்டி, என் காலு புண்ணு காலு அப்படின்னு. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம், கோழிக்கால் என் தட்டுல கிடக்கு. பாட்டி டே உன் காலை கூறா அப்படின்னாங்க. போ பாட்டி, என் காலு புண்ணு காலுன்ட்டு. எப்படின்னு புரியல, நான் சொன்னதும் புரியல. கடைசியெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டாங்க வீட்டில். ஏன்னா இப்படி கடைசியில் பார்த்தா, இது பள்ளி பருவத்தில் ஒரு நாள் நானே எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டில் படுத்துருக்குறோம். அப்போ கேட்டான், எங்கள் அண்ணன் கேட்டான், இன்னைக்கு என்ன உங்களுடைய வகுப்பு நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு மடியின்மை பற்றி நடத்துனாங்க அம்மா டீச்சர்னு சொன்னேன். மடியின்மை சோம்பேறித்தனத்தை பற்றி சொல்றது. நீ என்ன எழுதுனேன்னு கேட்டா. எங்கள் அண்ணன் கேட்டான், திருப்புக கடைசியில நன்றி வணக்கம் சோம்பேறித்தனம், இதுதான் சோம்பேறித்தனம் அப்படின்னு எங்க அப்பா கட்டிட்டே இருந்திருக்காரு. எங்க அண்ணன் சொன்னா, டே அதெல்லாம் சோம்பேறித்தனம்டா, வீட்டு சாம அம்மா அப்பாலாம் விளையாடி போயிட்டாங்கண்ணா. அப்படியே சோறாக்குறதுக்கு ஒரு சுச்சி, சமையலில் கொண்டு ஆளுக்கு உடம்பு பற்ற வைக்க ஒரு சுச்சி, கொண்டு வர ஒரு சுச்சி, ஏன்னா அப்படியே ஊட்டி கொடுக்க சுச்சின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் சொன்னேன், அந்த சுவிட்சை போடுறது யாருன்னு கேட்டேன். நீதான் சுவிட்சு போடுவ, நீ சுவிட்சு போடு, நான் சோம்பேறித்தனம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அப்பா சொன்னார், டே இது மடியின்மை, இது படிச்சு வந்திருக்கையில் நீ சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா வாழ்க்கையில் உனக்கு முன்னாலே உன் குடி அழுகி போகும். சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்தோடு வாழைப்பழம் உரிச்சு தருவாங்களோ, யார் உரிச்சு தர்றது அப்படின்னு கேட்பாங்க. இது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குடு இன்பம், அதான் குடும்பம்ன்றான். நீ வெளியில போய் சிரிச்சுட்டு போறது, சினிமா பார்த்துட்டு நீ வடிவேலு விவேக்கி நாயச பார்த்து சிரிக்கிறதுல சிரிப்பு. அன்றாட வாழ்விலே உன்னை மயிலிழுத்து குடும்பத்துக்குள்ளே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதற்கு உதாரணமாக வீட்டிலே சிரிங்கள், வெளியே சிரிக்காதேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போத்தி அவர்கள் வீட்டுக்குள்ளே எப்படிலாம் நடந்துச்சுன்னு மடியின்மைன்னு ஒன்று கொண்டு வந்தார். சோம்பேறித்தனம் தாங்க அது ரொம்ப நகைச்சுவையாக வரும் அப்படின்னு சொல்லுவார். வடிவேலு சொன்ன மாதிரி மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம் பாங்க பாருங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ளே அந்த விட்டத்தை பார்க்குற ஒரு சுகம் இருக்குது பாருங்க, அது அலாதியான சுகம். அதனால நகைச்சுவை வீட்டில் தான் இருக்கும். மனைவிட்டு அப்படி சீன்றது. முதல் ஈவ்டீசிங் எங்கே நடந்துச்சுங்கிறீங்க? கொழுந்தியாட்ட தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம கொழுந்தியாக்கிட்ட தான் ஈவ்டீசிங்கே ஆரம்பிக்குது. ரொம்ப மெதுவாக ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு எங்கள் அக்காவை கொடுத்ததே போதும் அப்படின்னு அவள் சொல்லுவா பாருங்க. அதுதான் அந்த கொழுந்தியா சீண்டல்னு பேர், இளமை சீண்டல். அது அப்படி ரொம்ப அழகாக போத்தி சொல்லியிருக்கிறாரு. மறுக்கணும் அப்படின்னா சத்தியன் தான் வரணும். வாங்க சத்தியன். அவையோருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை ஒரு முறை நான் கூற விரும்புகிறேன். வீட்டிலா நகைச்சுவை, அடடே ஆச்சரியக்குறி. இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நமக்கு முன்னாடி பேசின எதிரணியினர் சொன்னாங்க, வீட்டில் நிறைய நகைச்சுவை சொன்னோம் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நினச்சி பாருங்கள், எல்லாரும் இருக்கிற அரங்கத்தில் ஒரு ஆள் நம்மளை அந்த நகைச்சுவைக்கு பொறுப்பேற்று சிரிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரும் சிரிப்பாங்களாங்கிறது ரொம்ப கேள்விக்குறி. அதுக்கு எதிராக நையாண்டி வேணால் செய்வாங்களே தவிர, வீட்டில் நம்ம நகைச்சுவையை ஏற்று சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு நகைச்சுவையாக தான் தோணுது எங்களுக்கு. உண்மைதான்.
இன்னைக்கு ஐயா இன்னைக்கு சூழ்நிலையில நீங்க வீட்டுல எல்லாருமே ஒரு ஷெட்யூல், அதாவது அட்டவணை போட்டு வாழ்றாங்க ஐயா. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணிக்கு பிள்ளைய ஸ்கூல்ல விடணும், 8 மணிக்கு திருப்பி நீங்க ஆபீஸ் போகணும். அதே இது அந்த மனைவி வேலைக்கு போனா அவங்களையும் கொண்டு போய் விடணும். திருப்பி எல்லாரும் 6 மணிக்கு அசம்பிள் ஆகணும், அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். இப்படி ஒரு அட்டவணையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை மீறி அவங்க சிரிக்கணும்னா எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? கையில அலைபேசி வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மனைவி வீட்டை போய் கணவன் கேட்டா, சும்மா இருங்க, இந்த மாமியார் பற்றிய ரீல்ஸ் வருது, அதை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வருது, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றாங்க. போல குழந்தைங்களும் அதே மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒரு அலைபேசியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா வீட்டுக்குள்ள. ஆனால் நீங்கள் அதை வந்து நகைச்சுவையாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்றது நம்ம எதிரணி கேட்டால் தான் தெரியும். அதுவே நகைச்சுவையாக தான் இருக்கு. கண்டிப்பா ஐயா. ஐயா வெளியில் நகைச்சுவைங்கிறது கொட்டி கிடக்குயா. அன்னைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வீட்டில் மனவேதனைப்பட்டு ஒருத்தர் போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா தற்கொலை செய்ய போகிறாரு. அந்தளவுக்கு ஒரு மனவேதனை வீட்டில். ஆனால் நீங்கள் நகைச்சுவைன்றீங்க. அப்படி போகும்போது ஒரு மலை உச்சிக்கு போயிட்டாரியா. உச்சிட்டு போய் தற்கொலை செய்யணும் முடிவில் குதிக்க போகிறாரு. இந்த குதிக்கிற ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேச்சாளர் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு அது ஒரு வழக்கம். அப்படியே அந்த மலைக்கு கீழே வந்து எப்போவுமே தனியாக பேசி பழகிறது. இவர் ஒரு நொடி அப்படியே அந்த பேச்சை கேட்டு அப்படியே யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே திருப்பி கீழே வந்துடுறாரு. வந்துட்டு இந்த பேச்சாளரை பார்த்து, ஐயா உண்மையிலே நீங்கள் இல்லாட்டி நேரம் நான் குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பேன், என் உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னு இந்த பேச்சாளருக்கு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம். என்னப்பா உண்மையிலே என் பேச்சு உன்னை திருத்திருச்சா அப்படின்னு. இல்லை நீலாம் உயிரோடு இருக்கும்போது நான் ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவை வந்து ஐயா வெளியில் ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் அது இருக்கியா. ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேயா. போனால் உங்களுக்கு தெரியும்ல, இந்த வீட்டில் உள்ள மன அழுத்தத்தில் ஏதோ யோசனையில் அப்படியே உட்காந்துட்டேன். என் நண்பர் தான் அவர் வந்தார். என்ன சத்தியன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லை மெய் மறந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு. உடனே அவர் மெய் மறங்க, ஆனால் மொய் மறந்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு. இப்படியா எல்லா இடத்துலையும் நகைச்சுவை பரவி கிடக்கியா. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கணவர் போயிருக்காரு, அதாவது ஒரு குடும்ப தலைவர். டாக்டர் கேட்குறாரு, என்னங்க முன்னாடி உள்ள 2 பல்ல காணா அப்படின்னு. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இல்லை சும்மா சொல்லுங்கள். இல்லை சொன்னால் மீதி பல்லையும் என் பொண்டாடி உடச்சிருவான்றா அப்படின்னு இருக்காரு. அப்போ அங்கே நகைச்சுவைங்கிறது ஒரு வலி வேதனை எல்லா இடத்துலையுமே இருக்கியா. அது முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். வெளியில் அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி விவாகரத்துக்காக போகிறாங்க ஒரு ஜட்ஜிட்ட. அப்போ அந்த நீதிபதி அங்கே வந்து ஏன்பா எதுக்காக விவாகரத்து பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அந்த கணவர் சொல்கிறாரு, என் மனைவி 3 மாதமாக என்கிட்ட பேசவே இல்லைங்கய்யா அப்படின்னு. உடனே அந்த நீதிபதி, நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த மாதிரி மனைவி அமையிறது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். இப்படி ஒரு மனைவி வச்சுக்கிட்டு நீங்கள் விவாகரத்து பண்ணுறீங்களே அப்படி. அப்போ அங்கே ஒரு நகைச்சுவை வருது. நகைச்சுவை இல்லாத இடம் எங்கேயுமே இல்லையா. அப்போ நகைச்சுவையை நம்ம இல்லத்துக்குள்ளே தேடணுமா வெளியில் தேடணுமா? அப்போ கண்டிப்பாக நகைச்சுவைங்கிறது வெளியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி வணங்குகிறேன். ரொம்ப அழகாக சத்தியன் பார்த்தீங்களா, அப்படி யதார்த்தமாக கொண்டு போகிறாரு. இந்த வெளியில் எப்படிலாம் இருக்குது, ரொம்ப அதுக்கெல்லாம் போய் வலுக்கட்டாயமெல்லாம் போய் நம்ம தேட வேண்டியது இல்லைங்க. ரொம்ப யதார்த்தமாக என் மெய் என்கிட்ட இல்லை, மொய்யை மறந்துடாமல் போயிரு. மெய் மொய் நகைச்சுவை பிறக்கும். இந்த வார்த்தைகளில் தான் நகைச்சுவை நிற்கிது. வெளியில் அவ்வளோ அழகா சொன்னார் பாரு. இதுதான் நகைச்சுவை. நகைச்சுவையினுடைய எந்த இடத்துல நகைச்சுவை வலிமை பெறுது அப்படின்னா, அவன் கேட்குற வரைக்கும் அமைதியாக இருப்பான், கேட்டு முடிச்சோன்னு குபீர்னு சிரிக்கணும், அந்த வெள்ளந்தியாக சிரிக்கணும். அது வெளியில் தான் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை மறுக்கிறதுக்கு துரப்பாண்டி வராரு. வாங்க. சபையோருக்கு மாலை வணக்கம். ஐயா, இன்று நடைபெறும் பட்டிமன்றம் நகைச்சுவை வீட்டில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா? வெளியில் இருக்கிறது என்று எதிரணியினர், அதாவது எனக்கு எதிரணியினர் பேசினார்கள். பிக்கப்பு செக்கப்பு. இப்போ எனக்கு முன்னாடி பேசின சத்தியன் அட்டவணை. வீட்டில் இருக்கிறவங்களாம் அட்டவணை போட்டு தான் வேலை செய்கிறாங்க. ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, இல்லை வெளி இடத்துல வேலை செய்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியே செல்லும் பொழுது அவர்கள் மனநிலை வேறு வடிவத்தில் தான் இருக்கும். சிரிக்கும் மனநிலையே இருக்காது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும் எண்ணுவதும் இருப்பதும் எங்கே என்றால் வீட்டில் தான் மனிதன் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வீட்டில் தான் நாம் நகைச்சுவையை ரசிக்க முடியும். வெளியே நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல நகைச்சுவையை ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், வெளியே அனுப்பிடுவான். ஐயா,
நடுவர் ஐயாவை நீங்கள் கச்சமாக இருக்கீங்க. நீங்கள் அங்கே பசங்க கிட்ட போய் நகைச்சுவையாக இருங்கடான்னு ஏதாவது நீங்கள் நகைச்சுவையாக சொல்லி அந்த பசங்களை நகைச்சுவையாக ஆக்கி சிரிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தமாசு கச்சம்ன்றாங்க. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஆக வீட்டில் தான் நாம் நகைச்சுவையை ரசிக்க முடியும். ஐயா, போன பட்டிமன்றத்தில் உங்கள் வீட்டுக்கார அம்மாவை நீங்கள் சமாதானப்படுத்தின விதமெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஆக அது தானே வீட்டில் நடக்கிறது தானே, ஒத்துக்கிட்டீங்க. அப்போ வீட்டில் தான் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். பண்டிகை நாட்களில் வீட்டம்மா பதார்த்தங்கள் செய்யும் பொழுது நம் பிள்ளைகள், அதாவது மனைவியையும் அம்மாவையும் கேலி செய்யாத வீடு இருக்கிறதா? அந்த கேலியையும் ரசித்து மனதுக்குள் சந்தோஷப்படும் அம்மாக்கள் இல்லையா? வீட்டில் தான் ஐயா ஒரு ரசனைக்குரிய நகைச்சுவை வீட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஐயா, நம்ம மழலை பேச்சு கேட்காத குடும்பம் இருக்கா? நம்மளுடைய குழந்தைகள் பேசுகின்ற அந்த மழலை பேச்சை கேட்கும் பொழுது எவ்வளவு நகைச்சுவை, எவ்வளவு மனதில் நமக்கு இன்பம் தோன்றும். இதெல்லாம் விட்டுட்டு வெளியே போய் நான் தேடுறேன்னு சொல்கிறீங்களே, இதை எப்படி ஏற்றுக்கிறேன்னே தெரியல. நம்ம வீட்டுக்கெல்லாம் டெய்லி நாம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த நகைச்சுவையை நாம் வெளியில் தேடினோம் என்றால் நாம் நிச்சயமாக வேறு மாதிரி தான். ஆகவே நகைச்சுவை என்பது நாம் வாழும் இடத்தில், நம் வீட்டில் தான் அதிகமாக இருக்கணும். நாம் முதலில் அதை ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நகைச்சுவை என்பது நம் வீட்டில்கள் தான் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா துரைப்பாண்டியன் நகைச்சுவை என்பது வீட்டில் தான் இருக்குது அப்படின்னார். உண்மைதான். அவர் சொல்கிறப்ப பார்க்குறப்ப நமக்கு அப்படித்தான் தெரியுது. வெளியில் போய் தேடக்கூடாது. இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம் தேடி அலையக்கூடாது. இருக்கிற இடம் வீடு தானேங்க, பாதுகாப்பானது. தர்மடிலாம் விழாது. அதனால் நகைச்சுவை எப்போதும் மிளந்திருப்பது வீட்டில் தான். சில நகைச்சுவையெல்லாம் ரொம்ப அழகாக சொன்னார், சில ஜோக்கெல்லாம் சொன்னார். அது கேட்குறப்ப நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சுந்தரமூர்த்தி ஒரு தெளிவான ஆள். அவர் சில வித்தியாசமாலாம் சிந்திப்பார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி இதோ வருகிறார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு நகைச்சுவை வீட்டிலா வெளியிலா, வெளியிலே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஐயா, நம்ம வீட்டில் சிரிக்க முடியுமாங்கய்யா? ஆமாம், என்னை பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க வீட்டில். ஐயா, வீட்டில் வந்து நம்ம சோகமாக இருக்க மாதிரியே இருக்கணும். ஆமாம், நடிக்கணும். நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம்னா தங்க வேலை வேற இறங்கிக்கிட்டு பல பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். ஆமாம், நம்ம சிரிச்சோம் கடை கூட்டு போயிடுவாங்க. விலை குறைஞ்சிருச்சாமுங்க, பாதாள அளவு சரிவான், 300 குறைஞ்சதுக்கு. அதனால் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவுங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கோன்னு மூலம் பாருங்க. நம்ம மிக தூங்கு நேரம் தான் நம்ம வீட்டில் இருக்கோம். இப்போ மற்ற நேரம் நம்ம வந்து வெளியில தான் நம்ம கிளம்பிடுவோம். காலை எந்திரிச்சா எப்படா விட்டு கிளம்போன்னு சொல்லி ஓடி போயிடுவோம். ஆமாம், நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க பார்த்தீங்கன்னா. காலைன்னா பார்த்தீங்கன்னா காரணம் இதுதான், வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 25 விதமான வடைகள் வந்து போடுறாங்களாம் கடைகளில். வீட்டில் வடை கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆமாம், அதனால் பிடிச்ச வடையோ அப்போ நண்பர்களோட நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு நகைச்சுவையை நம்ம வந்து காலைல அனுபவிக்கலாம். ஒரு நாள் பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நண்பர்களோட காலையில் வாக்கிங் போகிற போது பேசிக்கிட்டு நம்மளோட நகைச்சுவையாக செல்லக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு நாளுடைய ஒரு சிறந்த நேரமாக நான் கருதுகிறேன். இப்போ நீங்கள் வீடோட விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீ வீடு என்ன மாதிரி நிலமையில போய்கிட்டு இருக்குன்றத. முதல்ல 1 பெட்ரூம் 1 ஹால் 1 கிச்சன் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தான். ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் ஆச்சு, இப்போ 3 பெட்ரூம், இப்போ 4 பெட்ரூம் போயிட்டான். ஆமாம், இருக்கிறது 4 பேர், 4 பேருக்கு 4 பெட்ரூமு, பெற்றோர்கள் ஹாலில் படுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி நிலவில் போயிட்டு இருக்கும்போது அப்போ என்னன்னா யாரோடும் பேசக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. வீட்டில் முதல்ல கதவை பூட்டிக்கிறாங்க, அவங்க செல்ல வச்சு தனித்தனியாக ரூமில் உட்காந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா கருத்து முரண்பாடுகள் அதிகமாயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகைச்சுவை எப்படி இருக்க முடியும் வீட்டில், அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து ஒரு 4 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, வனப்பிரசா, சந்நியாசம் அப்படின்னு சொல்லி 4 நிலைகளாக வந்து வாழ்க்கையை வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கிரகஸ்தா தாண்டி நம்ம அடுத்ததுக்கு நம்ம போகிறதே இல்லை. அதுதான் வீட்டில் பிரச்சனை. வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை வர காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப நல நிறுவனத்தில் ஒருத்தர் ஒரு 65 வயசு இருக்கும். அவருக்கு வந்து
அவர் வந்து வழக்கு போட்டு நின்றுட்டு இருந்தார். என்னடா 65 வயசு 70 வயசு போய் இவர் இப்போ வந்து நிற்கிறாரு, டைவர்ஸ் கேட்டு நிற்கிறாரு, எதுக்காகன்னு சொல்லி விசாரித்தேன். அப்போ சொன்னார், இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தார், அது வரைக்கும் வீட்டில் பிரச்சனை இல்லை. ரிட்டையர் ஆன பிறகு வந்து வீட்டுக்குள்ளே வந்து பேச ஆரம்பித்தோன்னே வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. அதனால் வந்து அவர் வந்து டைவர்ஸ் கேட்டு வந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லை, இருக்க கொஞ்ச காலமாவது ஒரு 5 வருஷம், ஏன்னா கொரோனா வந்த பிறகு வந்து நம்முடைய லைஃப் ஸ்பேனை சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்க கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி அந்த மாதிரி ஒரு வழக்க போட்டிருக்காரு என்று சொல்லி நமக்கு வந்து நகைச்சுவை வந்து வெளியிலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுந்தரமூர்த்தி ஒரு உண்மையை நமக்கு புலப்படுத்தி இருக்கிறார். வேலைக்கு போகிற வரைக்கும் பிரச்சனை இருக்காதான், ரிட்டையர்டு ஆயாச்சுன்னா கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால் வீட்டுக்குள்ளே எப்படியா நகைச்சுவை வரும்? வாக்கிங் போனால் 25 விதமான வடை அவர் சொன்ன மாதிரி. அதே அப்பா காலையிலேயே இவ்வளோ பரபரப்பாக எப்படி தான் செயல்படுவாங்கன்னு தெரியாது. அந்த வடை போடுறவனுடைய அழகை நீங்கள் பார்க்கணும். ஏன் பெருமாள் விட்டு ஒருத்தர் வடை போடுவார் சாயந்தரம், சும்மா அவதிக்கு பிறந்தவர்னு அவருக்கு நாங்கள் பேர் வச்சுருப்போம். ஒரே நேரத்தில் அந்த சட்டியில் ஒரு 100 வடையை போடுவார். டபக்கு 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 டபக்குன்னு வாங்குறவனை டபக்கு 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 டபக்குன்னு தின்னுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நான் அதை பார்த்து சிரிப்பேன். நான் அதில் சில கொசுரெலாம் கொடுப்பார் அவர். ராம்நாத்லாம் வாங்கியிருப்பார், நானும் வாங்கியிருக்கிறேன். என்ன பண்ணுவார், 4 வடனே டவார்னு எடுப்பார், அப்படி அள்ளி ஒரு கொசுறு அப்படின்னு கொடுப்பாரு. அது மாதிரி வெளியில் தான் அவ்வளவு குமிஞ்சு கிடக்குது. பார்க்குற பார்வையில் அவர் வடை போடுற அழகை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. நீங்கள் பத்திர ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி சிரிப்பு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? 50 ரூபா வந்துருச்சுன்னா அந்த சீல் அடிக்கிறவன் முகத்தை பார்க்கலாம் அப்படின்ட்டான். அப்படி ஒரு ஒரு பார்வை. அந்த காசு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு குத்து, காசு வரலைன்னா டக் அப்படின்னு ஒரு குத்து. இதெல்லாம் பார்த்தா ஒரு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மறுக்கணும்னா அருண் தான் வரணும். வாங்க அருண். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான தலைப்பு, வீட்டிலா வெளியிலா நகைச்சுவைங்கிற உணர்வு. வெளியில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் கொண்டாந்து வீட்டில் கொட்டிட்டு வீட்டில் நகைச்சுவை இல்லைன்னு இவங்க எய்த்தாப்பில் இருக்கவங்க ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இவங்க ஃபுல்லாக வந்து ஒரு லைன் போட்ட மாதிரியே பேசுகிறாங்க. அங்கே போய் சிரிக்க முடியுமா, இங்கே போய் சிரிக்க முடியுமா? எங்காலாம் ஒன்று சொல்கிறாரு, 25 வகையான வடை, ஆள் ஒரு வடை சாப்பிட மாட்டார், 25 வகையான வடை இருக்குங்கிறாரு. வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்து நல்லா இல்லை எப்படிங்கயா 25 வடை எண்ணிட்டு வந்திருப்பாரு. பாரு, மாஸ்டர் ஒழுங்கா வேலை செய்யல நினைக்கிறேன். 25 வடையை மட்டும் எண்டு வந்திருக்காரு 100 வடை போற இடத்துல. அவர் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரு காமெடி இருக்கியா, என்னோட ரியல் லைஃப் காமெடி கூட சொல்லான்னு வச்சுங்களேன். நம்ம கம்ப்யூட்டரை பார்த்து பேசிட்டு இருப்போம். வீட்டில் அப்பதான் வந்து பையன் சாப்பிடலையேன்னு சாப்பாடு கொண்டு வரோம். நம்ம அவங்களுக்கு பதில் சொல்றதா இவனுக்கு பதில் சொல்றதா, இங்கே மேனேஜர் இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். என்னப்பா அப்படிமா, ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த காமெடியில உச்சகட்டமா இருக்காங்க. அவங்க வந்துட்டு நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன்னு அவங்க முறைப்பாங்க. நடுவில் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வரணும். இது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பெரிய கொடுமைங்க. 10 மணி நேரம் ஆஃபீஸில் வந்து 14 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமாம், இதுக்கு நடுவில் இந்த பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமாங்கய்யா, இதுக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை செய்யலான்னு இருக்கோம். ஆமாம். இதோட வீட்டில் வந்து அதிகமான காமெடின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான். நம்மளோட குழந்தைய பருவத்தை எடுத்துக்கங்களேன். அப்பா வந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு, என்ன ஆகும்? 50 பேரும் திடுத்துன்னு ஓடி வந்து புக்கெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துக்கிடுவோம். வெளியில் அதுக்கு நமக்குன்னு ஒரு 2 நண்பர்கள் இருப்பாங்க. அங்கனக்குள்ள நின்று பார்த்துட்டு இருப்பாங்க, அப்பா வராரான்னு. வந்துட்டாரு அப்படின்னா கிரிக்கெட் பேட் டக்கு டக்குன்னு பேக் பண்ணிட்டு வந்து உட்காந்துக்கிடுவோம். இதே இது வீட்டில் ஏதாவது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும், டிவியில் ஓடிட்டு இருக்கோம். அவங்க ஃபுல்லாக வேலை பழுவில் அப்படியே டென்ஷன் வருவாங்க, மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே கொடூரமாக இருக்கும். நம்ம போய் அந்த நேரத்தில் டிவி பார்த்தோம், முடிஞ்சு அவ்வளோதான். இதில் வேற செக்கிங் வேற பண்ணுவாங்கய்யா. டிவியை தொட்டு பார்ப்பாங்க, சூடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெரைட்டி காமெடிஸ்லாம் வந்து வீட்டில் நடக்குதா வெளியில் நடக்குதா? ஐயா வீட்டில் இருக்க யாரு கேட்பாங்க? வெளியில் இருக்க எல்இடி ஸ்கிரீனை தொட்டு பார்த்து யாரும் அவங்களுக்கு கேட்க போறாங்களா இல்லையான்னு? இதுல வந்து நம்ம ஆளுங்க ஃபுல்லா எல்லாமே வெளியில தான் காமெடி, வெளியிலேயே தங்கிக்கிற வேண்டியதானே, வீட்டுக்கு போறோம் நம்ம. எதுக்கு பாருங்க? ஆமா, அதுக்கு தான் ஹோம் ஸ்வீட் ஹோம் எதுக்கு சொல்றேன்? ஹோம் ஸ்வீட் ஸ்ட்ரீட்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா, ஹாப்பி ஸ்ட்ரீட்ங்கறாங்க. இப்ப அங்க என்னையா பண்றாங்க? குடும்பமா தான் போய் நிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸாவா போறாங்க. குடும்பமா இல்ல, தனியா குடும்பமா இல்லனாலும் குடும்பமா போயிடுறாங்க. ஆமா, இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணோம்னா அது பெரிய காமெடியா இருக்கும். மச்சி நான் வீட்டுல இருக்கேன் அப்படிம்பா. சரிடா, அதனால என்னடா மச்சி நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு. நான் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருப்பேன். அந்த நேரத்துல தான் நமக்கு நிறைய காமெடி வரும். அவனை மாட்டி விட்டு நம்ம பேசும்போது செம்ம காமெடியா இருக்கும். அவங்க ஒய்ஃப் விட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறது நம்ம கேட்கறதுக்கு நல்லா ஜாலியா இருக்கும். இந்த மாதிரியான பல்வேறு வகையான நகைச்சுவைகள் வந்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. வெளியில போய் நீங்க யாருக்கிட்ட உரிமையா வந்து நகைச்சுவை பண்ண முடியும்? நண்பர்கள்ட்ட பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எந்த அளவுக்கு நீங்க உரிமை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவு தான் எடுத்துக்க முடியும். வீட்டில் இருக்கிற அந்த முழு
உரிமை வந்து உங்களுக்கு வெளியில கிடைக்காதுங்கிற வகையில வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெருமைக்குரிய பெருமக்களே, நகைச்சுவை வீட்டிலா வெளியிலா? பொதுவாக நகைச்சுவைனாலே ஜோக் அப்படி சொல்லிடணும். ஜோக் அடிக்கிறது வீட்டில் நல்லா இருக்குதா வெளியில் நல்லா இருக்குதா? வீடு எப்படிப்பட்டது அப்படின்னா குடும்பம் சார்ந்த ஒரு விஷயங்கள், எள்ளி நகையாடுதல். இப்போ மனைவி ஒரு குழம்பு வச்சுருப்பா, அங்கேருந்து அப்போ தான் பேரன் கூப்பிடுவேன், தாத்தா இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்பேன். உடனே பேரனை சிரிக்க வைக்கணும். பேரனை சிரிக்க வைக்கணும்னா தாத்தா என்ன பண்ணுவார், என்னடா வச்சுருக்கா உங்கள் அம்மாச்சி விளங்காத ரசத்தை வச்சுருக்கான்பேன். ரசமா அப்படின்பேன். அவன் அது விஷம்டா அப்படின்னு போனோம். ரசமா விஷம். இது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு உடனே உள்ளே இருந்து உங்கள் மோரக்கட்டைக்கு அது போதும், அது அடுத்த வார்த்தை. யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு ரசனை தான் வாழ்க்கையில். வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைங்கள்லாம் அப்படி பேசும்போது அதெல்லாம் பார்க்குற பொழுது ஒரு மகிழ்ச்சி. கணவன் மனைவிக்கு இடையில் நடக்கக்கூடிய அந்த நகைச்சுவை, பிள்ளைகளோடு நடக்கக்கூடிய அந்த நகைச்சுவை, உறவுகள் வருகிற பொழுது நடக்கிற அந்த நகைச்சுவை, அப்பெல்லாம் நம்ம யதார்த்தமாக சில வீடுகளுக்கு போனோம்னா சில குழந்தைங்க பேசுகிறத பார்த்தா மகிழ்ச்சி. மழலை குழலினிது யாழினிது என்பர்தம் மழலை சொல் கேளாதவர்னா அந்த குழந்தை பேசும், சச்சப்புச்சா சச்சப்புச்சா சச்சப்புச்சான்னுக்கும். அந்த அம்மாவுக்கும் தெரியாது, ஆனால் நமக்கும் தெரியாது. ஆனால் இடையில ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அது மாதிரி நகைச்சுவை வந்து வீட்டுக்குள்ளே நிறைய கிடக்குங்க. போகிற போக்கில் அதை ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும். இப்போ நகைச்சுவைனா நகைச்சுவை தொலைக்காட்சியில் வர்றதையும் நம்ம அலைபேசியில் வர்றதை மட்டும் கிடையாது. இயல்பாக அந்த உணர்வு நமக்கு வரணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, வீட்டில் தான் கல்யாணத்தன்னைக்கு எவ்வளோ நகைச்சுவை நடக்கும். முதல் இரவு அன்னைக்கு தாங்க பெரிய காமெடி. இவன் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் உளறி கொட்டிப்பிடுவேன். எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. அவங்க ஊன்பாங்க அப்படித்தான். அதுக்கப்புறம் தான் ரிவிட்டு அடிக்கும் நமக்கு. நான் பூரா வளரிடுவேன். அதை விட ஒரு அபத்தமான ஒரு கேள்வி கேட்பேன் பாருங்க. ஃபஸ்ட் நைட்டை போய் உட்காந்துக்கிட்டு என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பேன். உடனே அந்த அம்மா போங்க நீங்கள் ஒரு பைத்தியம் அப்படின்னு இவனுக்கு பக்குன்னு ஆகி போயிடும். நம்ம பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தது இவளுக்கு எப்படா தெரியும், இவளும் பைத்தியக்கார இதை விட ஒரு பெரிய கேள்வி கேட்பாங்க. உன் பேர் என்ன அப்படிப்பாங்க. ஏன்டா 1000 பத்திரிக்கை அடித்து வீடு வீடாக கொடுத்துட்டு அப்போ உட்காந்து ராத்திரி உன் பேர் என்ன, நீ எங்கே படித்த, எல்லாம் தெரியாமையா கல்யாணம் பண்ண, என்ன பேசணுமோ. அப்போ இது வந்து ஒரு காதலுக்கிடையே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை. அப்படி குடும்பத்தில் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கு. எல்லாரும் இதை தான் கேட்போம், உன் பேர் என்ன அப்படின்னு. அந்த அம்மா நினச்சிருக்கு லூசுப்பையெல்லாம் இருப்பேன் போலுக்கு. ஒரு வார்த்தை அந்த பொண்ணு அன்னைக்கே பத்திரிக்கையில் அடிச்சிருக்குல்ல அப்படின்னா போதும், அவனுக்கு நரக வாழ்க்கை தான் அதுக்கப்புறம். அந்த மாதிரி இயல்பாக பிள்ளைங்க மகிழ்ச்சி. அதான் ஒருத்தர் எழுதுனா அது வரைக்கும் திட்டுவாளாம் மனைவி பிரசவத்துக்கு போகிறப்ப. அந்த குழந்தை பிறந்த உடனே தான் வீட்டுக்கார எங்கேன்னு பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க 2 பேரும் ஒரு அந்த காதல் மொழி பார்க்குற அந்த பார்வை இருக்குது பாருங்கள். அதில் ஒரு சிரிப்பு, அதில் ஒரு அனுபவம். பரவாயில்ல நம்ம குடும்பத்து வாரிசு பெற்று கொடுத்துருக்குறா அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்போ நகைச்சுவை அப்படியே இயல்பாக வரக்கூடியது. வீட்டில் கிழவிக இருந்தால் போதும், நம்ம ஒன்று சொல்லுவோம், கிழவி ஒன்று கேட்கும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிழவி அது வாட்டுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு அது வாட்டுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி போகிற போக்கில் அப்படி யதார்த்தமான நகைச்சுவைகள் வீட்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெளியில் தாங்க நகைச்சுவை இருக்குது. வெளியில் இருக்க நகைச்சுவை பாருங்கள். அது இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர். துறை சார்ந்த நகைச்சுவை அப்படின்னா அது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும். துறை சார்ந்த நகைச்சுவை. ஒருத்தன் ஆப்ரேஷன் தேட்டரு போகிறப்ப பதறான். பதறி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க, ஒரு மாலை தொங்குச்சு. டாக்டரை பார்த்து கேட்டான், டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் மாலை தொங்குது, இது எதுக்கு டாக்டர்? டாக்டர் சொன்னார், வருத்தப்படாது, ஆப்ரேஷன் சக்ஸஸ்னால் எனக்கு போடுவாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு போடுவாங்க. இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இது பார்க்குறப்ப நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. இப்போலாம் ஆப்ரேஷன் தேட்டரில் டாக்டர் மியூசிக் போட்டு ஆடிக்கிட்டே தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. நமக்கு இங்கே தன்னால் வேதனையாக இருக்குது. நம்ம நண்பர் காளீஸ்வரன் சொன்னார், நான் கால் வேதனையோடு படுத்து கிடக்கிறேன், டாக்டர் வந்து ஹாய் ஸ்வீட்டி
நர்ஸை பார்த்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ கால் வலிக்குதியா, ஆப்ரேஷன் பண்ணியா அப்படின்னு கிடக்கிறப்ப அவங்க ஏன்னா அந்த தொழில் சார்ந்த நகைச்சுவை. அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் அவங்க ரிலாக்ஸாக இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார், அடே அப்பா எங்களுக்கெல்லாம் பெரிய சிரிப்பு எங்கன்னா பேப்பர் திருத்துற இடத்துல ஒரு சம்பவத்தை சொல்லியாச்சுன்னா வெளியில் எப்படி நகைச்சுவை இருக்குன்னு தெரியும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர் திருத்துறதுக்கு வெளியூரில் போடுவாங்க. எல்லா மொழி பாடமும் அங்கே தான் வரும். தெலுங்கு பேப்பர் வரும், கன்னட பேப்பர் வரும், ஏன்னா எல்லா பேப்பரும் வரும். ஒரு பக்கத்து ரூம்லேருந்து ஒரு சீஃப் எக்ஸாமினர் வரார், ஒரு தெலுங்கு பேப்பரை காணாம், ஒரு தெலுங்கு பேப்பரை காணாம் அப்படின்னு. எங்கால் ஒருத்தர் வச்சு சாத்திக்கிட்டு இருக்காரு பேப்பரை, என்ன பேப்பர் கொடுத்தாலும் திருத்திக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க ஒரு வாத்தியார் எட்டி பார்த்தார், யோ அது தமிழ் பேப்பர் மாதிரி தெரியலையா, அது தெலுங்கு பேப்பரியா, என்ன இருக்கட்டும் அவர் இருக்கட்டும், 3 மார்க்குக்கு 2, 4 மார்க்குக்கு 3, இதான் நம்ம சிஸ்டம். அடிச்சாச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இவர் எடுத்தார். சார் இதான் உங்கள் பேப்பர்னார். ஆமையா இந்த பேப்பர் தான் காணாமனு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேப்பர் வாங்கி பரட்டுன்னு பார்த்தார். பார்த்துட்டு யார் திருத்தினதுன்னார். நான் தான் திருத்தினேன். இவ்வளோ கரெக்டாக திருத்தியிருக்கேன் அப்படின்னார். அன்னைக்கு அந்த அரங்கமே சிரிச்சோடாங்க. தமிழ் பேப்பர்னு நினச்சிக்கிட்டு தெலுங்கு பேப்பரை திருத்தின ஆளுகள்லாம் உண்டு. அப்படிலாம் நகைச்சுவை அப்படிலாம் வரும். இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடங்களில், படிக்கிற இடங்களில், மாணவர்களாக இருக்கிற மாணவ பருவத்தில் அதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்படி இதெல்லாம் பரவாயில்ல. நான் கள்ளிக்குடியில் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்தார். பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டான். இப்போ நமக்கு என்ன விதி, 30 வேலை நாள் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா பேரை எடுத்துடணும். அவன் கரெக்டாக 30ஆவது நாள் வந்துடுவான். வந்து உட்காந்துருப்பேன், வந்துட்டோம்ல அப்படின்பான். ஒரு தடவை மறந்து ஒரு நாள் கணக்கில் விட்டுட்டான். 31ஆவது நாள் வந்தேன். தம்பி உன் பேரை எடுத்தாச்சு போயிட்டு வான்ட்டு போய் அப்பாவை கூப்பிட்டு வந்தார். அவர் அப்பா வந்தார். ஐயா பார்த்து ஏதாவது செய்யுங்கன்னார். என்ன பார்த்து செய்யுங்க, பையன் ஏதோ ஒரு நாள் தப்பி போச்சு, 8ஆம் வகுப்பு வந்துட்டேன், ஒரு வழியாக ஒப்பேத்தி விட்டீங்கன்னா, ஒப்பேத்தி விட்டா 10 படிப்பேன், 10 முடிச்சுட்டு 12 படிப்பேன், அப்படியே போய் ஏதாவது பொழைச்சிக்கிருவேன், உங்களை மாதிரி வாத்தியார் ஆக்கலாம்னு அவனை நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். அட பாவி, வாத்தியார் உத்தியோகம்னு அவ்வளோ எளிமையாக போச்சா உனக்கு? இன்னைக்கு இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் யதார்த்தம். அப்போ வெளியில் இதை நான் நினச்சா ஒரு பக்கம் எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு. என்ன சொன்னீங்க, வாத்தியார் உத்தியோகம் அவ்வளோ ஈஸியாக போச்சா உனக்கு அப்படின்னு அவர்கிட்ட நம்ம திட்டுனாலும் நம்மை மறந்து சிரிக்கிற இடம்னு சில விஷயங்கள். வீட்டில் பண்ணுற நகைச்சுவை கணவன் வருத்தப்படக்கூடாதுன்னு மனைவி சிரிக்கிறவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க சிரிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற நகைச்சுவை இருக்குது பாருங்கள், அது நம்முடைய அறிவு கண்களை எல்லாம் திறக்கக்கூடிய விதத்தில் நிறைய ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அது பள்ளிக்கூடத்தில் நம்ம அதை அனுபவிக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல நம்ம அனுபவிக்கலாம். அன்றைக்கி ரயில்வே ஜங்ஷனில் ராத்திரி 12 மணிக்கு நிற்கிறோம். எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போகணும், மயிலாடுதுறைக்கு போகணும்னு நிற்கிறோம். ஒருத்தர் வேகமாக வந்தார். வந்து 4 வடையை கொடுங்க, ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னாரு. 4 வடையை பிடிச்சி ட்ரெயினை பிடிப்பாரா? எப்படி வடையை வச்சு எலியை பிடிக்கலாம், வடையை வச்சு ட்ரெயினை எப்படி பிடிக்கலாம்னா அவர் திங்கிற வேகத்தில் 4 வடையை கொடுங்க ட்ரெயினை பிடிக்கணும்னாரு. ராத்திரி 12 மணிக்கு சுந்தரமூர்த்தி சொன்ன மாதிரி 12 மணிக்கு வடை சாப்பிட கிராக்கி. எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. 4 வடையை வச்சு ட்ரெயினை பிடிச்சிருவோலாம்டா. இது நகைச்சுவை. இப்படித்தான் நகைச்சுவை பிறக்கிறது. ஒன்று மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன், நகைச்சுவை என்பது பிறருக்கு பகைச்சுவையாக மாறக்கூடாது. பிறரை பகைக்கிற பொழுது அந்த நகைச்சுவைக்கு வலிமை இழக்கிறது. கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது நகைச்சுவை அதிகம். வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு தான் ஆகணும். ஆனால் வெளியில் நடக்கிற நகைச்சுவைக்கு கொஞ்சம் வலிமை அதிகம். அது நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை. அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். எனவே நகைச்சுவை பெரிதும் கொட்டி கிடப்பது வீட்டை விட வெளியிலே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ JCTV ஃபேமிலி, தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. இன்ஃபோடைன்மெண்ட், எஜுடைன்மெண்ட் வித் என்டர்டைன்மெண்ட், இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? மொபைல் ஃபோன்ஸ் லைக் Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV, 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere, anytime.